இது எப்பவும் போல் சேஃப்டிக்காண்டி செக்கப் தான். செக்கப்புக்குள்ளே போய் இப்போ நம்ம வந்தாச்சு. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் நம்ம மலைக்கு போகிற மெயின் பாதையை ரீச் பண்ணிடுறோம். அந்த நொடிக்காண்டி தான் காத்துட்ருக்கேன். கூட்டம் பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம். கூட்டம் நல்லாவே இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்ல கூட்டம் தான், சரியான கூட்டம். டோலி சவாரி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நிறைய டோலி சவாரிக்குள்ளே அந்த சீட்லாம் நிறைய வச்சுட்டு ஆட்கள் இருந்தாங்க. அவங்கள பார்க்க ரொம்ப பாம்போல் இருந்துச்சுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்க. ரொம்ப பாம்போல் இருந்துச்சு. அது சின்ன ஸ்லிப்பானாலும் அந்த பயணிக்கு என்ன ஆகும் அதான் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் மக்கள் வேலை பார்க்காங்களே அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த பாக்குச்சியில் எல்லாருமே அந்த பாக்குச்சி உங்களுக்கே கண் இதாயிரும். கண்ணீர் தானாலே வந்துடும், அந்தளவுக்கு இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே மூலிகை தண்ணி கொடுத்தாங்கல்ல, இது வந்து என்ன இளஞ்சி ஜூஸ் கொடுக்க கடைங்க. இளஞ்சி குடிச்சிட்டு மலைக்கு போகலான்னு இது தாங்க. இதை வந்து 2 ரோடு பிரியும் பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து நீலிமலை அந்த பாதை, இன்னொரு பாதை வந்து சபரிமலைக்கு ரோடு போட்டிருக்கோம். அந்த சபரிமலை ரோடு என்னச்சுன்னா ஐயப்ப சாமிக்கு தேவையான பூஜை பொருள் எல்லா பொருளுமே டிராக்டரில் அப்படி மேலே கொண்டு போயிடுவாங்க. அந்த டோலி சவாரி சரி அவங்களுமே இந்த பாதையை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் சில பேர் நம்ம நீலிமலை பாதையை யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நீலிமலைக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீலிமலை அந்த போர்டை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. உடம்பு அப்படி வேர்த்து ஊற்றிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஐயப்பன் நினச்சி எப்படியோ மேலே போயிட்டோம். நமக்கு தாக எடுக்கும், தண்ணி குடிக்குன்னு சொல்லி தாக எடுக்கும் அப்பப்போ தண்ணி வச்சுட்டே இருப்போம். மூலிகை வாட்டராக வச்சுருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு போல் சாதா வாட்டர் எங்கள் கேரளா கிடையாது. மேஜராக நீங்கள் எந்த கடைக்கு போனால் எல்லாமே இந்த மூலிகை வாட்டரை குடிச்சிட்டு அது ஓவராக குடித்தாலும் வயிறு வலிக்க ஆரம்பிச்சிது, மூச்சு இழைக்க ஆரம்பிச்சிது. அது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ குடிச்சிட்டு நீலிமலை இந்த ஏற ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் கால் வலி உட்காந்து தான் இருப்பாங்க. வயசானவங்களும் கோயிலுக்கு வராங்க, சின்ன பிள்ளைங்களும் கோயிலுக்கு வராங்க. உட்காந்து போகிறதுக்கும் ஸ்டெப்லேயே உட்காந்துக்கலாம். அதிகமாக இருக்குதுன்னா ஸ்டெப்பில் உட்காந்து கொஞ்சம் இடத்துல இருக்கனால சைடில் அங்கங்கே அந்த சீட்டுமே போட்டிருக்காங்க. இந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா டோலி அவங்களுக்காண்டி இந்த பாதை போட்டிருக்காங்க, சருக்கு பாதை. நம்ம அந்த பாதையில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், கால் ரொம்ப வலிக்குதுங்க. அதுமாதிரி ஸ்டெப்பில் ரொம்ப நேரம் ஸ்டெப்லேயே போனாலுமே அதுவுமே கால் இந்த பின்னாடி அதெல்லாம் ரொம்ப வலிக்குது. அதனால் நாங்கள் வந்து அதுலேயும் இது மிக்ஸ்அப் பண்ணி கலந்து தான் போனோம். ஐயப்பன் நினச்சி எப்படியோ மேலே 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 வந்தாச்சு. ஒரு வழியாக நீலிமலை டாப்பையும் முடிச்சு அப்பச்சி மேடு பாட்டமுக்கு வந்தாச்சுங்க. இந்த பாதையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதையுமே ஐயப்பனை நினச்சி போயாச்சு. அது கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்பா அதெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்ததுனால நம்ம பேசிகிட்டே போனால் நமக்கு ஒன்றும் தெரில. நம்ம வந்து தனியாக போனால் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம பேசிகிட்டே போகிறனால தெரில. அதுமாதிரி இந்த சைட்லாம் கடையாக இருந்துச்சுங்க. இது என்னென்னா அந்த உருண்டை கடை வெள்ளைன்னு வச்சுருக்காங்க. இதை எடுத்து நம்ம வந்து அந்த வனத்தில் உள்ள தேவதைகளுக்கு நம்ம உணவு அளிக்கிறோம். அப்படியும் அந்த உருண்டையை வாங்கி நம்ம அந்த வனத்தில் அந்த சைடு வீசணுமா, வீசினா அந்த வனத்தில் உள்ள தேவதைகள் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி வைத்தியம் போய் அப்பச்சி மாரி டாப்புக்கு வந்தாச்சுங்க. இந்த டாப் மட்டும் கடந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு வந்து சிம்பிள் பாதம்னு சொன்னாங்க. அதனால் இதையுமே எப்படியோ பேசி அப்படி ஜாலியாக பேசிகிட்டே வந்தாச்சு. சூற வழிபாடுங்க, சூரம் வழிபாடு அப்படி என்ன வழிபாடு என்னென்னு தெரிலங்க. என்னென்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அப்படியே ஒரு இடத்துல அப்படியே இப்போ நிறைய குத்தி வச்சுருக்காங்க. போகிற வழியுமே எல்லா மரத்துலையுமே அப்படி குத்தி இருக்காங்க. அந்த வழிபாடு என்னென்னு தெரில. ஃபஸ்ட் டைம் இப்போ ஐயப்பன் போகிறோமா மலைக்கு, ஃபஸ்ட் டைம் தான் மலைக்கு போகிறனால நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஃபுல்லாக தெரியல. இது தெரிஞ்சது சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகும், எனக்குமே கொஞ்சம் யூஸ் ஆகும். இங்கேயுமே எல்லோரும் வேண்டுதல் நினச்சி தேங்காய் உடைச்சிட்டு தான் இருந்தாங்க. நம்ம ஊரில் உடைக்கிறது வந்து கீழே உடைப்போம். இங்கேருந்து அவங்க நீட்டாக வச்சுக்கோங்க, பட்டோடனே தெரிக்கிறாப்புல. இதுவுமே நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக சபரி பீடத்துக்கு வந்தாச்சுங்க. வந்தாச்சு. வந்த உடனே இங்கே வந்து நிறைய வேர்க்கடலை கடை, ஜூஸ் கடை அப்படி நிறைய கடை போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அப்படி இங்கே சாப்பிட்டுட்டு நடந்துகிட்டு இருந்தோம். அந்த பகுதிக்கு வந்தாச்சு, மாரக்கூட்ட பகுதிக்கு வந்தாச்சு. இப்போதாங்க நம்ம கேங்கு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த குரங்கு இருந்துச்சுங்க. சிங்கவால் குரங்கு சொல்லுவாங்களே, பிளாக் கலரில், அந்த குரங்குலாம் இந்த இடத்துல நிறைய இருந்துச்சு. அந்த இந்த பர்டிகுலர் பகுதியில் மட்டும் அது நிறைய இருந்துச்சுட்டா மேலே வீடியோ காமிக்க பாருங்களேன். அது ரொம்ப சேட்டையும் பண்ணிச்சுங்க, ரொம்ப சண்டை போடுது. ரொம்ப அந்த குரங்கோட பார்க்கணும் பயங்கரமாக. அந்த குரங்கு நம்ம கிட்டே போய் விளாட்ணும் நம்ம நினைப்போம். இந்த குரங்கு பார்த்தா நமக்கே பயங்க அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. இதை தொடர்ந்து அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு அணிலுங்க, வித்தியாசமான ஒரு அணில். அந்த அணிலும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், அந்த காமிக்கேன். இது பார்த்தீங்கன்னா மரம் சபரிமலையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குங்க. எவ்வளோ பெருசாக இருக்குன்னா சரியான பெருசுங்க. அது எப்படின்னே சொல்ல முடியல, அந்தளவுக்கு ரொம்ப பெருசு. ஆனால் அந்த மரத்தோட வரலாறு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 வருஷம் பழமையான மரம் அப்படி சொல்கிறாங்க. இந்த மரம் வந்து அதனாலே மலைக்கு போகும்போது நீங்கள் மேக்ஸிமம் சட்டை போடாமல் நடைங்க.
அப்படி நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் மலைக்கு போகிறீங்களா, அடுத்த வருஷம் உடம்புல மேக்ஸிமம் எந்த நோய் வராது அப்படிங்காங்க. அதனாலே நாங்கள் கூட்டத்தில் எல்லாருமே நாங்கள் சட்டை போடாமல் நடந்தோம், தோலை துண்டு போட்டு. நான் சொன்னோம்லங்க அந்த அணில் வித்தியாசம் உள்ள காட்டு அணிலுமே நல்லா அழகாக இருந்துச்சு. சரி அதான் இதே வீடியோ போட்டுன்னு சொல்லி வீடியோ எடுத்தாச்சு. அதுக்கெல்லாம் பிஸ்கட்டு அவங்க கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் போர்டில் போட்டிருக்கு வனத்தில் உள்ள விலங்குகளுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால் கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். எதுக்கு அது போட்டிருக்குனாச்சுன்னா நம்ம சாப்பிட்றது வந்து அனிமல்ஸும் சாப்பிடக்கூடாது, அதனால தான் அப்படி போட்டிருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சன்னதிக்கு இன்னும் 700 மீட்டர் தான் இருக்குது. இதை பார்த்தோன்னே தான் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எப்படி ஐயப்பன் நினச்சி இவ்வளோ தூரம் வந்துட்டோமா. ஆனால் டைம் போனே தெரியல. கிட்டத்தட்ட நாங்கள் பேசிட்டு வந்தோம்னா 2.5 மணி நேரம் மேலேயே நடந்தோம். நடுவில் வந்து ஒரு பாட்டி காணும், அவங்களுக்கு வேறு நாங்கள் காணும் தேடி அதில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே சரியாக போச்சு. அதனால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட நடந்து வந்தோங்க. வந்துட்டு ஒரு வழியாக மேலே வந்துச்சு. மேலே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸுக்கு தனி டாய்லெட், ஜென்ஸுக்கு தனி டாய்லெட் வச்சுருக்காங்க. ஆர்கானிக்காக இருக்குது. நீ டாய்லெட் போய்ட்டு வந்து உடனே கால் கழுவுறதுக்கு அதுக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அவங்க காலுக்கு நல்லா தண்ணி அடிச்சு விட்றாங்க, நம்ம கழுவிக்கலாம். அதுபோக ப்ரைவேட்டாக பெரிய பெரிய பாத்ரூமும் இருக்குது தனியாக. அங்கேயும் போய் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து ஐயனை மீட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சபரிமலை ஐயப்பனை போய் பார்த்து அவரை வணங்க போகிறோம். டோலி சவாரி தான் கடைசி எண்டுங்க. இதுக்கப்புறம் டோலி சவாரி போய் இங்கேருந்து நம்ம நடந்தான் போகணும். இப்போ நம்ம ஐயப்ப தரிசனத்துக்கு காண்டி அந்த முக்கிட்டானி திரும்பினா ஐயப்ப தரிசனம் தான். ஐயப்பனை பார்க்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்தாலே அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்புங்க. இவ்வளோ நேரம் வந்து ஜாலியாக பேசிட்டு ஐயப்பனை போக ஒரு இதாக வந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்குள்ள வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷங்க. அப்படி ஐயப்பனை பார்க்க போக வச்சுல அவ்வளோ சந்தோஷம். இதெல்லாம் வந்து மலைக்கு போகிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த உணர்வு ஏற்பட்டுருக்கும். இந்த இடத்துக்கிட்ட வேறு சில அந்த ஐயப்பன் அந்த கூலா செட்லாம் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நம்ம பக்தர்கள் காலையிலே வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எவ்வளோ முன்னாடி நம்ம எவ்வளோ போகிறோமோ அது ஈக்குவலாக ஏற்றாலும் மேலேருந்து வந்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 5 நாள் தானே, இப்போ வந்து 4ஆம் நாள் போனோம், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா கூட்டம் அவ்வளோ இருக்கான்னு நினச்சி தான் நிறைய வந்திருப்பாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். ஐயப்பன் சன்னிதானத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இதாங்க நம்ம அந்த பாதை. ஒரு வேளை சபரிமலை ஏறி முடிச்சாச்சு. இனி சன்னதிக்குள்ளே போயாச்சு. இனி 18ஆம் படி பார்க்கணும். பார்த்துட்டு இங்கே இப்போ நம்ம மாலை இருமுடி கட்டதுனால நம்ம வந்து 18ஆம் படி போல் விட மாட்டாங்க. சில பேர் வந்து போலீஸ் பேச்சு கேட்காம அந்த 18ஆம் படி வந்து அவ்வளோ புனிதமானதான். அந்த ஆசை நமக்கு எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் அந்த ஐயப்பா ரூல்ஸ் போட்டிருக்காருல, 18ஆம் படிக்கு தொட்டு கும்பிட்டு மேலே வரணும்னா நமக்கு 41 நாள் 48 நாள் விரதம் இருந்து நம்ம வரணும்னு. அப்போ அதை நம்ம கடைப்பிடிக்கணும்ல. மற்ற கோயில் விரதம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த முன்னோர்கள் உருவாக்குனது. ஆனால் ஐயப்பனோட விரதம் பார்த்திங்கன்னா அது ஐயப்பனே உருவாக்குன விரதம். என்னை பார்க்க வரணும் இப்படி தான் இருக்கணும் அப்படி மட்டும் சொல்லாமல் அந்த இருமுடியெல்லாம் ஐயப்பனே எடுத்துகிட்டு போயிருக்கு. அந்த காட்டில் அந்த மைசியை வதம் செய்யும் போது உங்கள் அப்பா பந்தலராஜா ஐயப்பனுக்கு கொடுத்த அந்த பொருள் சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் வைக்கணும் எல்லாம் ஐயப்பனே சுமந்தது தான். நம்ம வந்து இது யாரோ சொன்னாங்க அப்படிலாம் இல்லைங்க, ஐயப்பன் சுமந்தது. ஆனால் அந்த ரூல்ஸ் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சி 18ஆம் படியே கும்பிட்டு போகணுங்க. ஒரு வழியாக ஸ்டெப்ஸ் ஏறி 18ஆம் படியே பார்க்க போகிறாங்க. அந்த சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.